இப்போ ஆல்ஃபா டிகேன்னு சொன்னால் ஆல்ஃபாவோட சிதைவுன்னு அர்த்தம். ஆல்ஃபா ரேஸோட சிதைவு எவ்வாறாக இருக்குது என்றால், இப்போ நல்லா கவனிங்க. ஆல்ஃபா சிதைவு, டிகேன்னு சிதைவு, ரைட்டா? டிஸ்இன்டெகிரேஷன்னாலும் சிதைவு தான். ஆல்ஃபா சிதைவுன்னாலும் டிகேனாலும் அண்ட் டிஸ்இன்டெகிரேஷன்னாலும் ரெண்டுமே சிதைவு தான், ரைட்டா? அப்போது எ நியூக்ளியார் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நியூக்ளியார்ன்றது அணு, ரைட்டா? அணு வினை புரியும் போது ஒரு அணுவானது, நியூக்ளியர்ன்றது ஒரு அணு வினை புரியும் போது, அணுன்றது ஆட்டம், ரைட்டா? அதாவது ஒரு அணு வினை புரியும் போது இன் விச் அதில் an unstable parent nucleus emits ஆல்ஃபா பார்ட்டிகள். அப்படின்னா அன்ஸ்டெபிள்னு சொன்னால் நிலையற்ற, ஒரு யுரேனியமில் நிலையற்றது, ரைட்டா? யுரேனியம் நிலையற்ற தன்மையை கொண்டுள்ள இருக்குது. அதனால் த அன்ஸ்டெபிள் ஆட்டம்னு என்னது? அன்ஸ்டெபிள் ஆட்டம், அதாவது அன்ஸ்டெபிள் பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் தாய் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. தாய் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிலையற்ற தன்மையை கொண்டுள்ளது. ஆனால் அது வந்து பிரிஞ்சு, அதை வினை பிரிஞ்சதுக்கப்புறம் நியூக்ளியஸ் வந்து நிலையான தன்மையை கொண்டுள்ளது, ரைட்டா? அந்த நியூக்ளியஸ் கூட என்னென்ன வரும்? ஆல்ஃபா பார்ட்டிகள் வரும், பீட்டா பார்ட்டிகள் வரும், காமா பார்ட்டிகள் வரும், அது போக எலிமெண்ட்ரி பார்ட்டிகளும் வரும், ரைட்டா? இவ்வளோ தூரம் இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறான்னு தெரியுமா? இன்விச் அதில் ஒரு அன்ஸ்டெபிள்னா நிலையற்ற ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்கிறது. நிலையற்றனா அது வினை புரிவதற்கு ரெடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? எமிட்ஸ்னா உமிழ்கிறது. அது உமிழ்கிறது. எதை உமிழ்கிறது? ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எல்லாத்தையும் உமிழ்து. இப்போ ஆல்ஃபா மட்டும் பார்த்துக்குறோம், ரைட்டா? அதனால் இது சொல்கிறான், ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை அது வெளியேற்றுகிறது, உமிழ்கிறது, ரைட்டா? அண்டு ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? எ ஸ்டெபிள் டாட்டர் நியூக்ளியஸ். ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை வெளியேற்றுக்குது. அதோடு சேர்ந்து ஒரு ஸ்டெபிள்னா நிலையான, அதாவது வினை புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிள் டாட்டர் நியூக்ளியஸை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அந்த மாதிரி செஞ்சால் இஸ் கால்டு என்னது? ஆல்ஃபா டிகே என்று அர்த்தம், ரைட்டா? திரும்பி படிக்கிட்டா? அதாவது என்ன சொல்கிறா? ஏ நியூக்ளியர் ரியாக்ஷன்னா ஒரு நியூக்ளியர் அணு வினை புரியும் போது இன்விச் அதில் அன்ஸ்டெபிள் பேரண்ட் நியூக்ளியஸ். அன்ஸ்டெபிள்னா நிலையற்ற, அது நிலையில்லாதான், யுரேனியம் நிலையில்லாதது தான். அதோட நியூக்ளியஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அதை வந்து ஸ்டெபிள் இல்லாமல் இருக்கும், ரைட்டா? அது பிரிஞ்சு போக பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அன்ஸ்டெபிள் பேரண்ட், அதுதான் பேரண்ட் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. தாய் நியூக்ளியஸ் அன்ஸ்டெபிள் நிலையற்ற ஒரு தாய் நியூக்ளியஸ். எமிட்ஸ்னு என்னத்தை எமிட் பண்ணுது? உமிழ்கிறது, வெளியேற்றுகிறது. என்னத்தை? ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை வெளியேற்றுகிறது. அண்டு ஃபார்ம்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குது? அதை டாட்டர் நியூக்ளியஸ். அப்படின்னா நியூக்ளியஸ். செய்னா டாட்டர்னு அர்த்தம். நியூக்ளியஸை உண்டாக்குகிறது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை வெளியேற்றிட்டு நியூக்ளியஸ் உண்டாக்குது. இன்னும் இருக்குது. அவன் இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லியிருக்கான். இப்படி செஞ்சதுன்னா இஸ் கால்ட் என்னது? ஆல்ஃபா டிகே என்று அழைக்கிறார்கள். எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு டிகே ஆஃப், உதாரணமாக சொல்கிறேன் பாரு, டிகே ஆஃப் யுரேனியம். அப்படின்னா யுரேனியத்தோட டிகே, யுரேனியம் எவ்வளோ இருக்குது? அதனோட ஆட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அட்டாமிக் மாஸ் வந்து 238, ரைட்டா? அதை யுரேனியம் 238 டு தோரியம் 238 உள்ள யுரேனியம் அதே தோரியமாக மாறுகிறது, ரைட்டா? தோரியம், அதாவது உதாரணமாக எப்படி டிகே ஆகுது? 238 உள்ள அணு இது அட்டாமிக் மாஸ் உள்ள ஒரு யுரேனியம் எவ்வாறாக மாறுகிறது? டிகே ஆகி 234 உள்ள ஒரு தோரியமாக மாறுகிறது. அதுக்கடுத்து என்ன செய்யுது? வித் த எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகளை மூழ்கிறது, வெளியேற்றுகிறது, ரைட்டா? இப்போ பாரு என்ன போட்டிருக்கா இதில்? 238 யுரேனியம், அது என்னது? அட்டாமிக் மாஸ் நம்பர். அதேமாதிரி அட்டாமிக் நம்பர் என்ன? 92. இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இது ஒரு நியூக்ளியஸ் ஸ்டெபிள் இல்லாமல் இருக்குது. இது இப்போ ஸ்டெபிளாக இருக்காண்டி பிரியும் போது என்னவா உண்டாகுது? தோரியம் உண்டாகிறது. 234, இங்கே 238, ஆனால் 4 கம்மியாக இருக்குது, ரைட்டா? யுரேனியத்தில் 238 இருக்குது, இங்கே 234, 4 கம்மியாக இருக்குது. 4 ஹீலியமாக மாறிடுச்சு. மேலே ஹீலியத்துக்கு 4 வந்துருச்சா? அப்போ இங்கே 92 அட்டாமிக் நம்பர். இதில் தோரியத்தில் எவ்வளவோ 90, அப்போ 2. இது ஆல்ஃபா பார்ட்டிகள். ஹீலியம் அட்டாமிக் மாஸ் 4 இருந்து அட்டாமிக் நம்பர் 2 இருந்தால் அது ஹீலியம். அதை தான் ஆல்ஃபா பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதுக்கு அடுத்து பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கா? இதுதான் ஆல்ஃபா டிகே என்று அறியப்படுகிறது. அப்போ 2 பிரிஞ்சிருச்சா? தோரியம் 238 ஆனது 292 அட்டாமிக் நம்பர், அதேமாதிரி அட்டாமிக் மாஸ் நம்பர் 238 2ஆக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கலாகவும், இன்னொன்று தோரியமாகவும், யுரேனியம் தோரியமாகவும் பிரிஞ்சிடுச்சு. அப்போ தோரியத்துக்கு எவ்வளோ? 234, மீதி 4 இங்கே ஹீலியத்துக்கு வந்துடுச்சு, ரைட்டா?
ஹீலியம் தான் உனக்கு ஆல்ஃபா பார்ட்டிகிள்னு சொல்கிறான். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் ப்ளஸ் தோரியமாக பிரிந்து விட்டது யுரேனியம், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் நல்லா கவனி, இன் ஆல்ஃபா டிகே, இந்த ஆல்ஃபா டிகே ஆல்ஃபா சிதைவில் வந்து என்ன சொல்கிறான், அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் எமிட்ஸ். பேரண்ட் நியூக்ளியஸ்னால் தாய் நியூக்ளியஸ். எமிட்ஸ்னால் உமிழ்கிறது, வெளியேற்றுகிறது. எதை வெளியேற்றுகிறது? அண்ட் பார்ட்டிக்கிள், ஒரு துகள்களை வெளியேற்றுகிறது. என்ன துகள்களை வெளியேற்றுகிறது? ஸோ இட் இஸ் கிளியர். என்ன துகளை வெளியேற்றுகிறது? ஆல்ஃபா பார்ட்டிகளை வெளியேற்றுகிறது. ஸோ இட் இஸ் கிளியர்னால் இது நன்றாக தெரிகிறது. தட் என்ன கிளியரு? ஃபார் எ டாட்டர் நியூக்ளியஸ், ஒரு டாட்டர், இது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளே வெளியேற்றுகிறது. நல்லா பார்த்துக்கோ. த பேரண்ட் நியூக்ளியஸ் எமிட்ஸ் ஏ பார்ட்டிக்கிள், ஒரு பார்ட்டிக்கிளை வெளியேற்றுகிறது, அதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். அண்ட் ஸோ இட் இஸ் கிளியர், அதுக்கடுத்து தெளிவாக தெரிகிறது. என்னத்தை வெளியேற்றுகிறது? தட் ஃபார் த டாட்டர் நியூக்ளியஸ். அதே மாதிரி டாட்டர் நியூக்ளியஸை வெளியேற்றுகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, த மாஸ் நம்பர் டிக்ரீசஸ். இதனோட மாஸ் நம்பர், யுரேனியத்தோட மாஸ் நம்பர் என்னாவது? குறைகிறது. யுரேனியம் வந்து 238 இருந்தது இல்லையா? அப்போ த மாஸ் நம்பர் டிக்ரீசஸ் எவ்வளவு? பை 4, 4 குறையுது மாஸ் நம்பரில். யுரேனியத்தில் அப்படி வெளியேற்றின உடனே யுரேனியத்தோட மாஸ் நம்பர் 238 இருந்தது, 4 குறைஞ்சிருது. அப்போ மாஸ் நம்பர் டிக்ரீசஸ் பை 4 அண்ட் அட்டாமிக் நம்பர் டிக்ரீசஸ் பை 2. அட்டாமிக் நம்பர் என்னது? 2 குறையுது. ஏன்னா அது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வெளியேற்றுகிறது. அஸ் பர் த இல்லஸ்ட்ரேட்டட் ஃபிகர். அந்த ஃபிகரில் பாருங்கன்றான். இப்போ பாருங்கள், யுரேனியம் இங்கே கொடுத்துருக்கான். யுரேனியம் தான் இது 92 238. இது என்னவா பிரியுது? தோரியம் 90 234 பிரியுது, ரைட்டா? அப்போ அதுக்கடுத்து இன்னொன்று பிரியுது, ஹீலியம் 2 4 பிரியுது. அப்போ 2 அட்டாமிக் நம்பர் ஹீலியம், 4 அட்டாமிக் மாஸ் நம்பர், ரைட்டா? இதுதான் என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபா பார்ட்டிகிள்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகிளாகவும் தோரியமாகவும் யுரேனியம் பிரிகிறது, ரைட்டா? அப்போ 4 அட்டாமிக் மாஸ் நம்பரில் கம்மியாகுது. 4 அட்டாமிக் மாஸ் நம்பரில் கம்மியாகுது, 2 அட்டாமிக் நம்பரில் கம்மியாகுது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு பீட்டா டிகே. பீட்டா கதிர்களோட இது சிதைவுன்னு அர்த்தம். பீட்டா டிகேனா பீட்டா சிதைவுன்னு அர்த்தம். அப்போ பீட்டா சிதைவு எவ்வாறாக நடக்கிறது? எ நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். அதாவது அணு வினை புரியும் போது அப்போ என்னவா இருக்குது? இன்விச் அதில் வந்து அன்ஸ்டேபிள், அதே சேம் தான், அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ், அதே இது தான். ஆனால் அதில் ஆல்ஃபா, இதில் பீட்டா, எல்லாமே ஒன்று தான். ஒரு தனித்தனியாக கொடுக்கலாம், மொத்தமாக வெளியேற்றும். ஆனால் அன்ஸ்டேபிள்னால் நிலையற்ற தாய் நியூக்ளியஸ் ஆனது எமிட்ஸ்னு உமிழ்கிறது. எதை உமிழ்கிறது? பீட்டா பார்ட்டிகிள். அங்கே ஆல்ஃபா பார்ட்டிகிள் உமிழ்ச்சி, இங்கே பீட்டா பார்ட்டிகிள் உமிழ்கிறது, வெளியேற்றுகிறது. அண்டு ஃபார்ம்ஸ் ஸ்டெபிள் டாட்டர் நியூக்ளியஸ். அப்படின்னா அதே தான். அதுக்கு ஆல்ஃபாவுக்கு மேலே இங்கே பீட்டா போட்டுக்கிற வேண்டியதான். ஆல்ஃபா பீட்டா காமா 3யுமே வெளியேற்றும். அங்கே ஆல்ஃபா பற்றி சொன்னான், பீட்டா தேவையில்லை, ஆல்ஃபா தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பீட்டா பற்றி சொல்லுவான். அண்டு எமிட்ஸ் ஸ்டெபிள் டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் கால்டு, இப்படி வெளியேற்றுச்சு பீட்டா இதை வெளியேற்றுச்சுன்னு சொன்னால் இஸ் கால்டு பீட்டா டிகே என்று அழைக்கிறார்கள். இப்போ பீட்டா டிகே பாஸ்பரஸில் பார்க்கலாம் பீட்டா எப்படி டிகே ஆகுதுன்னு பார்ப்போம், ரைட்டா? இப்போது பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 15. அதேமாதிரி அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ? 32, ரைட்டா? இப்போ பாஸ்பரஸ் எவ்வளோ பிரியுது? சல்ஃபராக பிரியும் போது அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு? 32, ரைட்டா? சேம், மாற்றம் இல்லை. ஆனால் அட்டாமிக் நம்பரில் மாற்றம் இருக்குது, ரைட்டா? ப்ளஸ் என்னவாக பிரியுது? பாஸ்பரஸ் 15 தான் இருக்குது அட்டாமிக் நம்பரு, அட்டாமிக் மாஸ் நம்பர் 32 இருக்குது. ஆனால் சல்ஃபரில் அது என்ன? 1 பிரிஞ்சு 2ஆக வருது, கூடுதலாக வருது. பாரு, குறைஞ்சி தானே வரணும், ஈக்குவலாக வரணும்ல. இங்கே பாரு, சல்ஃபரில் 16 வந்துருச்சு, அங்கே 32 வந்துச்சு, ஒன்று கூட எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா இங்கே தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நல்லா கவனிங்க. என்னென்னா, இப்போது இப்படி டிகே ஆகும்போது ஒரு புரோட்டான் சிதைவடைஞ்சிச்சின்னு சொன்னால் வச்சுக்கோமே. இப்போ நான் அட்டாமிக் மாஸ் நம்பர்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ் நம்பர்னு என்ன? நியூக்ளியஸில் உள்ள புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டுனா தானே மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது? நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான் ரெண்டையுமே கூட்டியாச்சுன்னா அட்டாமிக் மாஸ் நம்பர் வரும், ரைட்டா? அப்போது சில சமயங்களில் புரோட்டானை விட நியூட்ரான் கூட இருக்கும் சில இதில். அப்போ கூட இருக்கும்போது அப்போ என்ன, இது சிதைவுறும், ரைட்டா? அது இல்லாத சில இடத்துல நியூட்ரானை விட புரோட்டான் கூட இருக்கும், அப்போ அது சிதைவுறும், ரைட்டா? இப்போ சிதைவுறுறது இந்த கூட இருக்கிறது தான் சிதைவுறும், டிகே ஆகும். அப்போ ஒரு நியூட்ரான் சிதைவுறுச்சுன்னு வச்சுக்கோங்க, நியூட்ரான் வந்து டிகே ஆகுது. நியூட்ரான் டிகே ஆனால் என்ன கொடுக்கும்? ஒரு புரோட்டானை கொடுக்கும், ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஏன்னா நியூட்ரான் மட்டும்
இதில் சிதைவுறுச்சுன்னா அதோட ஒரு நியூட்ரான் சிதைவுறு டீகே ஆகுதுன்னா அது என்னத்தை கொடுக்கும்? ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஏன்னா நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ், எந்த சார்ஜும் கிடையாது. அது சிதைவுறும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் கொடுக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜையும் கொடுக்கும். அப்போ ஒரு நியூட்ரான் மட்டும் இதில் உள்ள ஒரு நியூட்ரான் குறைஞ்சிடுச்சு, சிதைவுற்று டீகே ஆகிடுச்சின்னு சொன்னால் சிதைவுற்றால் ஒரு புரோட்டான் கிடைக்கும், ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 1532 இருக்குது. எது? பாஸ்பரஸில். ரைட்டா? பாஸ்பரஸில் 1532ன்னு வரும்போது 2 நியூட்ரான் ஜாஸ்தியாக இருக்குது. 15 புரோட்டான் ப்ளஸ் 17 நியூட்ரான் சேர்ந்ததுன்னா 32. அப்போ 17 நியூட்ரான் இருக்குது. இப்போ 17 நியூட்ரானில் ஒரு நியூட்ரான் சிதைவுறுதுன்னு வச்சுக்கணுமே. அப்போ சிதைவுட்டு என்ன கிடைக்கும்? ஒரு புரோட்டான் கிடைக்குமா? ஒரு எலக்ட்ரான் கிடைக்குமா? அப்போ ஒரு புரோட்டான் கிடைச்சோன்னு இங்கே 15 இருக்குல்ல கீழே, இதோட புரோட்டான் 15ஓட சேர்ந்து ஒரு புரோட்டான் இங்கே ஆடாயிரும், 16 ஆயிடுச்சா? அப்போ ஒரு எலக்ட்ரான் கிடைக்குதா? ஒரு நியூட்ரான் சிதைவறியும் போது ஒரு புரோட்டான் இங்கே 16 ஆயிடுது. அப்போ மேலே எவ்வளோ இருக்கும்? 31 32 தான் திரும்பி வரும். ஏன்னா இங்கே ஒன்று கூடிடுது இல்லையா? மேலே என்ன ஆகுது? ஒரு நியூட்ரான் எடுத்துடுற நீ, எடுத்துகிட்டு என்னாக 32 இருக்கும், 15 இருக்கும். ரைட்டா? 31 15 இருக்கும். இப்போ அந்த நியூட்ரான் சிதைவுற்ற உடனே என்ன ஆகுது? இங்கே கீழே 16 வந்துடுது. அப்போ 32 ஆயிடுதா? திரும்பியும் 16. ரைட்டா? இப்போ 17 என்ன இருக்குது? நல்லா கவனி. இதில் என்ன இருக்குது? பாஸ்பரஸில் 15 புரோட்டான் இருக்குது, 17 நியூட்ரான் இருக்குது. நான் ஒரு நியூட்ரான் எடுத்துடுறேன். அப்போ மிச்சம் 16 நியூட்ரான் இருக்குமா? இப்போ ஒரு நியூட்ரானை சிதைவுற வைக்கிறேன். சிதைவுற்ற உடனே என்ன கிடைக்கும்? ஒரு புரோட்டான் கிடைக்கும், ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். அப்போ அந்த புரோட்டான் இதில் சேர்ந்துருதா? 15ஓட சேர்ந்து 16 ஆயிடுதா? அப்போ இங்கே 16 புரோட்டான் ப்ளஸ் மேலே 16 நியூட்ரான், 2 சேர்ந்து ஏகேன்னு 32 வந்துருச்சா? நல்லா கவனிங்க, 32 வந்துச்சு. அதுதான் சல்ஃபர். 16 புரோட்டான் 32 மாஸ். ரைட்டா? ப்ளஸ் அந்த எலக்ட்ரான் ஒன்று வருது இல்லையா கூட, அதுதான் என்ன சொல்கிறா? எலக்ட்ரான் 1ன்னு போட்டிருக்கான். ஏன்னா எலக்ட்ரானுக்கு எடை கிடையாது. மேலே சைபர் ஏன் போட்டிருக்கான்? எலக்ட்ரானுக்கு மாஸ் கிடையாது, ஒன்லி எண்ணிக்கை தான். அதனால தான் எண்ணிக்கை இதில் ஒரு கீழே தானே வரும், அட்டாமிக் நம்பர் இதில் வரும், கீழே தான் வரும். அப்போ அதனால தான் போட்டு கீழே 1 போட்டிருக்கான் லெஃப்ட்டில், மேலே ரைட்டில் 0 போட்டிருக்கான். அதுக்கு எடை கிடையாது. இதை நான் உங்களுக்கு டிகே தனியாக சொல்லிக் கொடுக்குறேன். இன் பீட்டா டிகே தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாஸ். இங்கே வந்து பீட்டா டிகேயில் மாஸில் எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா 32 தான் இருக்குது. ரைட்டா? சல்ஃபர்லேயே 32, இப்போ இது பாஸ்பரஸும் 32. த நம்பர் ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் சல்ஃபர் நம்பர் ஆஃப் பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ். அப்படின்னா நியூக்ளியஸோட மாஸ் நம்பரில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் பீட்டா டிகேயில் தெர் இஸ் நோ சேஞ்ச், எந்த மாற்றமும் இல்லை. எதில்? இந்த மாஸ் நம்பர் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ். அப்போ மாஸ் நம்பர்னா எடை, அட்டாமிக் மாஸ் நம்பரில் டாட்டர் மாலிக்யூல் தான் இது டாட்டர் நியூக்ளியஸ். அது சல்ஃபர். சல்ஃபரில் அட்டாமிக் நம்பரில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த பாஸ்பரஸில் உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறான். பட் ஆனால் த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. அட்டாமிக் நம்பர் 1 சல்ஃபரில் கூடிடுச்சு, டாட்டர் நியூக்ளியஸில் 1 கூடிடுச்சு. எதை விட? பேரண்ட் நியூக்ளியஸை விட. பேரண்ட் நியூக்ளியஸ் 15 16 ஆயிடுச்சு. ரைட்டா? இதை எப்படி சிதைவுற்றுச்சுன்னு புரிஞ்சுது இல்லையா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு நோட்டுனா குறிப்பு. இன் எ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னா அணு செயல்முறையில் அணுவோட செயல்முறையில் என்னது? ரியாக்ஷனில் த எலிமெண்ட் ஃபார்ம்டு அட் த ப்ராடக்ட் நியூக்ளியஸ் இஸ் ஐடென்டிஃபைடு பை த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் பட் நாட் இட்ஸ் மாஸ் நம்பர். அப்படின்னா இன் நியூக்ளியர் ரியாக்ஷனா வினை. நியூக்ளியர் ரியாக்ஷன்னா அணு வினை புரியும் போது த எலிமெண்ட் ஃபார்ம்டு, ஒரு எலிமெண்ட் உண்டாகிறது. அது எவ்வாறாக உண்டாகிறது? அஸ் த ப்ராடக்ட்னா பெருக்கல், அதனோட பெருக்கல் ப்ராடக்ட் நியூக்ளியஸ்னால் அதனோட உற்பத்தி நியூக்ளியஸ் இஸ் ஐடென்டிஃபைடு. அப்படின்னா அது உற்பத்தி ஆகிற நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது? பை த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ். அப்படின்னா அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கிறோமோ தவிர மாசை வச்சு கிடையாது. புரியுதா? நல்லா கவனி, திரும்பி படிக்கிறேன். இன் நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர்னா அணு வினை புரியும் போது த எலிமெண்ட் ஃபார்ம்டு, ஒரு எலிமெண்ட் உண்டாகிறது. டாட்டர் செல் உண்டாகிறதா? அதை தான் சொல்கிறேன். த எலிமெண்ட் ஃபார்ம்டு உண்டாகிறது.
அணு வினைபுரியும் போது ஒரு எலிமெண்ட் உண்டாகிறது, டாட்டர் செல் உண்டாகுது. அதாவது பேரண்ட் செல் வினைபுரியும் போது டாட்டர் செல் உண்டாகிறது. அதான் எலிமெண்ட் ஃபார்ம்டு ஒரு எலிமெண்ட் உண்டாகிறது. அந்த ப்ரொடக்ட் நியூக்ளியஸ், ப்ரொடக்ட்னா அதனோட வினை, அதனோட உற்பத்தி நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறான். உற்பத்தியான நியூக்ளியஸு எவ்வாறாக இருக்கிறது? இஸ் ஐடென்டிஃபைடு, கண்டுகொள்ளப்படுகிறது, அறியப்படுகிறது. அந்த புதிதாக உண்டாக்கப்பட்ட நியூக்ளியஸ் அறியப்படுகிறது. எவ்வாறாக அறியப்படுகிறது? அதனோட அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம அறிகிறோமே தவிர அட்டாமிக் மாஸ் நம்பரை வச்சு கிடையாது. பை த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ். அப்படின்னா அதனோட அட்டாமிக் நம்பரை வச்சு தான் ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ்னால் முடிவுனா ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் என்னது? ரிசல்ட்னா முடிவில் வந்த நியூக்ளியஸ்னால் கடைசியாக வந்த நியூக்ளியஸ். கடைசியாக அந்த சேய் நியூக்ளியஸ் தானே வந்துச்சு. ஆனால் அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம அறிகிறோமே தவிர அண்ட் நாட் பை இட்ஸ் மாஸ் நம்பர். அதோட மாஸ் நம்பரை வச்சு நம்ம அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து காமா டிகே, காமா சிதைவு, ரைட்டா? பட் இன் காமா டிகேல காமா சிதைவில் ஒன்லி த எனர்ஜி லெவல் ஆஃப் த நியூக்ளியஸ் சேஞ்சஸ். நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர வேறு எந்த அட்டாமிக் நம்பரோ அட்டாமிக் மாஸோ சேஞ்ச் ஆகாது. ஒன்லி த எனர்ஜி இன்சைட் த நியூக்ளியஸ் வில் பி சேஞ்ச், ரைட்டா? ஒன்லி எனர்ஜி லெவல் ஆஃப் த நியூக்ளியஸ் சேஞ்ச். அப்போ நெக்ஸ்ட்டு that atomic number and mass number of the radioactivity nucleus remain the same. நல்லா கவனிங்க. இந்த அட்டாமிக் நம்பர், அந்த நியூக்ளியஸில் உள்ள அட்டாமிக் நம்பரோ அல்லது மாஸ் நம்பரோ ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்னால் கதிரியக்க நியூக்ளியஸில் அது அட்டாமிக் நம்பரோ இல்லை மாஸ் நம்பரோ ரிமைன் சேம். அது திரும்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. ஒன்லி எனர்ஜி லெவல் தான் மாறும். இதைத்தான் சொல்கிறான் 3 டிகே, ரைட்டா? இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த இதில் பாருங்கள் என்னதுன்னா P3215 தானே பாஸ்பரஸ், 3215. இங்கே பாருங்கள், இது P32 என்ன இருக்குது? மாஸ் நம்பர். அப்போ 15 என்ன இருக்குது? இதில் 15 என்னவா இருக்குது? இதில் புரோட்டான் இருக்குது. இப்போ இதில் 32 எப்படி வந்துச்சுன்னா அப்போ 17 புரோட்டானே நியூட்ரானை கூட தானே மாஸ் நம்பர். அப்போ 17 என்னவா இருக்குது? நியூட்ரான் இருக்குது. அப்போ இது புரோட்டான், இது நியூட்ரான். நான் இதில் 1 மட்டும் எடுத்துடுறேன். அப்போ மீதி 16. இந்த 6ல் 1 எடுத்துடுறேன். எடுத்து நியூட்ரான் வினை புரியும் போது இட் கிவ்ஸ் 2 கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ஒன்று ஒரு புரோட்டானை கொடுக்கும், இன்னொன்று ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், ரைட்டா? ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். இப்போது இதில் 16 தான் இருக்குது. 1 எடுத்துட்டேன் நான், ரைட்டா? 1 எடுத்துட்டேன். 1 எடுத்து வினைபுரிய வைக்கிறேன். அப்போது இது என்னத்தை கொடுக்குது? இந்த நியூட்ரான் வினைபுரிஞ்சு ஒரு புரோட்டானை கொடுக்குது, ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. இப்போது இந்த புரோட்டான் போய் எங்கே போய் சேருது? இந்த 15 கூட போய் சேர்ந்துருது. அப்போ 16 ஆச்சா? இது 16 ஆச்சு. அப்போ இங்கே ஏற்கனவே 16 தான் இருக்குது. 1 எடுத்துட்டேன். அப்போ 16 புரோட்டான், 16 நியூட்ரான். அப்போ 16 32 வந்துடுச்சா? அப்போது 32 தான் இங்கே போட்டிருக்கான். இங்கே 32 சல்ஃபர், 16 அட்டாமிக் நம்பர். சல்ஃபர் அட்டாமிக் 16 32 வந்துச்சு. அப்போது 32 இங்கே பாஸ்பரஸில் 32ம் சேமாக தான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் மாறுபட்டுருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானை நீ எப்படி குறிப்ப? நியூட்ரான் கொடுத்த எலக்ட்ரானை அதை தான் +E⁻⁴. ஜீரோனா அதுக்கு வெயிட் கிடையாது. ஆனால் அதேமாதிரி அதுக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் இருக்குது. அப்படின்னா 1ன்னு போட்டிருக்கான். மாஸ் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். சரியா? இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? அதேமாதிரி இப்போ நியூட்ரான் மட்டும் வினைபுரியும் போது இப்படி புரோட்டானு கொடுக்குது, இன்னொன்று என்னதை கொடுக்குது? எலக்ட்ரானை கொடுக்குது. இதேமாதிரி புரோட்டான் வினைபுரிஞ்சுன்னு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, புரோட்டான் வினைபுரிஞ்சால் ஒரு நியூட்ரானை கொடுக்கும், ஒரு பாசிட்ரானை கொடுக்கும். பாசிட்ரான் அதெல்லாம் ஆட்டத்தில் இல்லை, வெளியில் இருக்குது. பாசிட்ரான் என்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜு பார்ட்டிகளை வெளியேற்றும். புரோட்டான் மட்டும் வினைபுரிந்தால் அதில் என்ன இருக்கும்? ஒரு நியூட்ரானை கொடுக்கும். புரோட்டான் வினைபுரிஞ்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ அது 2ஆக பிரியும். அந்த புரோட்டான் ஒன்று நியூட்ரானையும் கொடுக்கும், கூட ஒரு பாசிட்ரான்றது இந்த காமா ரேஸில் வரும், ரைட்டா? ஆல்ஃபா பீட்டா ரேஸில் வரும். ஒரு பாசிட்ரானை கொடுக்கும். பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒரு பார்ட்டிக்கிள்,
நியூட்ரான் மட்டும் வினை புரிஞ்சிச்சுன்னு சொன்ன டிகே ஆச்சுன்னு சொன்னால் என்னத்தை கொடுக்கும்? ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் கொடுக்கும். அதேமாரி புரோட்டான் வினை புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்னத்தை கொடுக்கும்? ஒரு பாசிட்ரான். அதான் இ பாசிட்டிவ்னு போட்டிருக்கான், பார்த்துருக்கீங்க, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க டிஃபரன்ஸில். 2E பாசிட்டிவ்னு போட்டிருப்பான். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான் அர்த்தம். எலக்ட்ரான் இது நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான், அது பாசிட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான். புரிஞ்சுதா? அதை நான் சொல்லித்தரேன் கடைசியில். இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க.